வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாயில் போட்டதும் கரையிற மாதிரி தேங்காய் பூ ரவா லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு கொஞ்சம் உடச்ச முந்திரி அதோட கொஞ்சம் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுட்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ இந்த நெய்யில் 2 கப் அளவு ரவையை சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரவை நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ ரவை முக்கால்வாசி வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் துருவின தேங்காய் ஒரு 3/4 கப் அளவு சேர்த்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ ரவையும் தேங்காய் பூவும் நெய்யில் நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து இந்த ரவையில் நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு கொதித்து வரட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வர்றப்ப இதில் 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்க்கறதுனால அதில் இருக்கிற அழுக்கு ஓரமாக திரண்டு வந்துடும், அதை எடுத்துடலாம். அடுத்தது ரவா லட்டும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நுரைச்சி இந்த ஓரத்தில் கொஞ்சம் அழுக்கு திரண்டு வருது. இதை எடுத்துடலாம் கரண்டியால். அப்படி இப்போ பாகு கையில் தொட்டால் நல்லா பிசுக்கு பதத்தோடு இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவை தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலை, இதை சிம்மில் வச்சுட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம், நல்லா திக்காகிற வரைக்கும். இந்த ரவையில் பாகு நல்லா அப்சர்வ் ஆகி திக்காகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி விட்டுட்ருக்கணும்.
இப்போ பாகோடு சேர்ந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு லேசாக நெய் தொட்டு நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ லேசான சூட்டில் இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஆறி போச்சுன்னா ட்ரை ஆகிடும், உருண்டை பிடிக்க கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பில் வச்சு லேசாக சூடுபடுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்க முடியும். எல்லா ரவா லட்டும் பிடிச்சி வச்சாச்சு. இது தேங்காய் பூ சேர்த்துருக்கிறதுனால வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 10-15 நாள் வரைக்கும் கூட தாங்கும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.